இவனால தான் இந்த வீட்டுல கெடுதுடா. வெளியில போடுடா. வெளியில வெளியில. ஏய் நீ உயிரோட இருந்தா வாடி. சொல்றது கேட்க மாட்டேன். போயா. ஐயோ அப்பா ஐயோ என்ன எரியால் தொட்டு அடிச்சு இல்லையே. ரத்தம் வர்ற அளவுக்கு ஆயிடுச்சேடி. கொண்டுட்டேடி பாவி. நான் ஒன்னும் சும்மா வர மாட்டேன். நிறுத்தியா? பொம்பளைங்க கிட்டயா வீரத்தை காமிக்கிற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சிருக்கிற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு வெக்கமா இல்ல? போயா இங்க இருந்து. போடா டீ கடைக்காரா. அண்ணனுக்கு ரத்தம் வந்து நீ பாத்துறீரியா? ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்காடா. என் சத்தத்தை கேட்டு நீ வரல. அவ அடிச்ச சத்தத்தை கேட்டு தானே வந்த. விடுனே, ஏதோ நடந்து போச்சு. இதை போய் பெருசு பண்ணிட்டு பெருசு பண்ண உனக்கு தானே ஆசை. இதையெல்லாம் பெருசு படுத்தாம விடுறதாடா. இவளையெல்லாம் சும்மா விடக்கூடாதா? இதுக்கெல்லாம் ஒரு நாயம் கிடைச்சாகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன்டி. ஏய் நீ உங்க ஆத்தா வீட்டுக்கு போடி. வர போலீஸோட வரேன்டி. பொறுமையா இருந்தே பேசிக்கலானே. ஏய் பேசாம இருடா. இவெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. போலீஸோட வரேன்டி. இருடி வா விடுங்கம்மா. அந்தால பத்தி உனக்கு தெரியும்ல. வீணா அழுதுகிட்டு ஏமா நீங்கள் சேர்ந்து அழுதுட்டு இருக்கீங்க. பழுதால என்ன ஆக போகுது? அழாதீங்க. நீ ஏமா இங்க வந்து கோவப்பட்ட? அந்த மனுஷன் உன்னை கண்ணா பின்னான்னு பேசுறான். பரவாயில்ல. நர்மதா இங்க இருந்திருந்தா இதானே செஞ்சிருப்பா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. ஐயோ அந்த மனுஷன் போலீஸ்க்கு போயிட்டான்னா ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்துருவானே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. பேபி இவங்க எல்லாம் குடுத்தனமா பண்றாங்க. அவன் தடுத்தனம் பண்ணிட்டாலேடா. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? கொஞ்சம் கூட பயம் இல்லாம போயிடுச்சா? கர்மம். இது குடுத்தனம் பண்ற வீடு மாதிரியா இருக்குது. அடி தடி சண்டை இதெல்லாம் நல்லவா இருக்குன்னு கேட்க வந்தமா. யோ வாயா. என்ன மட்டும் அடக்கடி. நீங்க வாங்க உள்ள போலாம். வாங்க. அனிதா, அந்த கிறுக்கன் போய் போலீஸ் வச்சு கூட்டு வந்துட போறான். போலீஸ் வருமா நீங்க இருக்க வேண்டாம். போய் மேலே ஏறு. போய் மேலே ஏறு. போ. சரோ சரோ ஏமா சரோ பாத்தீங்களா? அட வீட்ல இல்லையா? வீட்டுல இல்லாதனால தானே கேக்குறேன். அதுக்குள்ளேயேவா போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க? போலீஸா? என்ன உளறீங்க? என்ன உளறேன்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? போப்ப. உன் பொண்டாட்டிய எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காத்தி வச்சிருக்காங்களோ? நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த கர்மத்தை நான் எப்படி விவரமா சொல்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்திருந்தேன்னா வெலாவரியா நீயே பாத்துருக்கலாம். இங்க ஒரு நாடகமே இல்ல நடந்தது. அந்த லட்சுமி புருஷன் கூத்தடிக்க அதுங்க பிள்ளைங்க எல்லாம் சத்தம் போட இது குடித்தனம் பண்ற வீடு மாதிரியா இருந்தது. சந்தக்கடை மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அந்த கர்மத்தை தானே நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். லட்சுமி புருஷன் பொன்ராசு குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணா. பொண்டாட்டி அவனை விட்டா பாரு ஒரு அரை. சரோவா? ஆமா. ஆங்காரம் வந்தவ மாதிரி அவனை அடிச்சு புடிச்சு கீழே தள்ளி கீழே விழுந்து மண்டை உடைச்சு ரத்தம் வந்து அவன் கோவமா போலீஸ்ல சொல்றேன்னு போயிருக்கிறான். என்னென்ன கூத்து நடக்க போதோ தெரியல. போ. சரோ எங்க இப்ப? எனக்கு என்ன தெரியும்? போ போய் தேடு போ. சரோ வந்துட்டீங்களா? என்ன சரோ அந்த ஓனர் அம்மா என்னமா சொல்லிட்டு போறாங்க? என்ன சொன்னாங்க? அந்த பொன்ராசு மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கானாமே. நான் மட்டும் அந்த ஆளை தடுக்கலைனா இந்நேரம் ஒரு பெரிய விபரீதமே நடந்திருக்கும். என்ன நடந்தா உனக்கு என்ன?
நீ எதுக்கு மத்தவங்க விஷயத்துல தலையிடுற? சார் இவதான் சார், இந்த தரிசி தான் சார். இவங்க தானே அது? ஆமா சார். ஏம்மா பார்த்தா குடும்ப பொண்ணு மாதிரி இருக்க, இப்படி பஜாரி மாதிரி நடந்திருக்க. ஒரு ஆம்பளைய கீழே தள்ளி ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு அடிச்சிருக்க. அவ்வளவு பெரிய ஆளா நீ? யாருமா உன் புருஷன்? நான் தான் சார். நீதானா? அடுத்த ஆம்பளை தொட்டு கீழே தள்ளி ரத்த காயம் வர அளவுக்கு அடிச்சிருக்கா. நீ என்னைய பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் கண்டிக்கிறது இல்லையா? இல்ல சார், நான் இப்பதான் வந்தேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏமா நீ என்ன இந்த காம்பவுண்ட்ல பெரிய ரவுடி நினைப்பா மனசுல? ஒழுங்கா லட்சணமா பொம்பளையா வீட்டுல இருக்க மாட்டீங்களோ? அவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? என்னவோ செய்யட்டுமா, அதுக்காக கை நீட்டி அடிச்சிருவியா நீயே? அவன் என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணுமா? ஏன் சார், அந்த ஆள் ஆம்பளை உதட்டுக்கு மேல மீசை இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவன் என்ன பண்ணாலும் சும்மா இருக்கணும்? என்னம்மா ஜாஸ்தியா பேசுற? பேசாம என்ன சார் பண்ண சொல்றீங்க? பொம்பளைங்கன்னா உங்களுக்கு இளக்காரம், அதுலயும் பொண்டாட்டிங்கன்னா மூலையில கிடக்குற செருப்பை விட கேவலமா நினைக்கிறீங்க. இந்த ஆளு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம குடியிருக்கிற வீட்டுக்கே பூத்தியாட கூட்டிட்டு வரான். அவன் என்னமோ பண்றான், நீ எதுக்கு அவன் அடிச்ச? சார், உங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. சரி எது தப்பு எதுன்னு பார்த்து தண்டிக்கிற பதவியில நீங்க இருக்கீங்க. பொண்டாட்டிய தூக்கி தலை மேல வச்சு கொண்டாட வேண்டாம் சார். ஆனா அவளை ஒரு மனுஷியா மதிக்கலாம்ல. இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் ஒதுங்கி நின்னாலும், அவன் ஆம்பளைன்னு நினைச்சு இதுல தலையிடாம நான் ஒதுங்கி நின்னாலும் இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இவனோட பொண்டாட்டிய இதே இடத்துல வச்சு உயிரோட கொளுத்திருப்பான் சார். இங்க இருக்கிற எல்லாரையும் வேணா நீங்க கேட்டு பாருங்க. 3 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு பாவம் மெஸ் நடத்தி பொழைக்கிறாங்க அந்த அம்மா. வாய் இல்லாத அப்ராணி. இவன் சேர்த்துக்கிட்ட பொம்பளையோட இந்த வீட்டுல வந்து இருக்கணும்னு சொல்லி தகராறு பண்றான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறான். அந்த அம்மா மேல மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்த பார்த்தா. நான் தடுக்கலைன்னா இந்நேரம் அந்த அம்மா வெந்து பொணமாயிருப்பாங்க. இவங்க 3 பேரும் அனாதையா இருப்பாங்க. இந்த அயோக்கியனுக்கு அடிப்பட்டதுக்காக நீங்க விசாரிக்க வந்ததுக்கு பதிலா அவங்களோட சாவுக்கு விசாரிக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருப்பீங்க. என்னம்மா இந்த அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார், நீங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறதே வேஸ்ட். முதல்ல இந்த ஆள் அடிச்சு உள்ள தள்ளுங்க. சரோக்கா சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க 2 பேரும் யாருமா? சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. இந்த ஆளோட பொண்ணுங்க தான் சார் நாங்க. இங்க இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இத்தினூட்ட காயத்துக்காக வெக்கலாம் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். ஏய், என்னமோ அப்பாவி மாதிரி வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த, இங்க வந்து பார்த்தா ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. சார் அது நான் பெத்த பொண்ணுங்களா சார்? அதுங்க நீ முதல்ல பெத்த அப்பா மாதிரி நடந்துக்கோ. சார், நான் என் பொண்ணுங்களை ஒழுங்கா தான் சார் வளர்த்திருக்கேன். இந்த பொம்பளை தான் சார் இவங்களை கெடுத்து வச்சிருக்கா. ஏய், பொம்பளை கம்பளன் பேசினா அடிச்சு பல்லுகள்ல பேத்துருவோம் பாத்துக்க. நீ பெத்த பொண்ணுங்க தானே சொல்லுது உன்னை பத்தி. சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிங்க சார். இனிமே இந்த மாதிரி பண்ண கொலைகேசில பிடிச்சி உள்ள தள்ளிடுவார் ராஸ்கல். சார் அதுக்கு எதுக்கு சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? ஏதோ மப்புல தெரியாதனமா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், வாபஸ் வாங்கிட்டுமா சார்? ஏண்டா நீ நினைச்சா கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு நினைச்சா வாபஸ் வாங்கிறதுக்கு தானே உன் மாமியார் வீடு நினைச்சுக்கிட்டியா? எல்லாம் அப்படிதானே சார் பேசுறாங்க. பாத்தீங்களா சார் எவ்வளவு திமிரா பேசுறான்? இனிமேலாவது பொண்டாட்டி பொண்ணுங்களுக்கு அனாவசியமா தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஏய், இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்கோ, தொலைச்சு போடுவார் ராஸ்கல். சார் இனிமே இந்த வீட்டு பக்கம் நான் எதுக்கு சார் வரேன்? அதான் அந்த அம்மா இருக்காங்க, 3 பேரையும் காப்பாத்துவாங்க. என் பொண்ணுங்களை என் பொண்டாட்டியும் காப்பாத்துவாங்க. நல்லா காப்பாத்துங்க. டேய் ஆம்பளைங்களா, இனிமேல் இந்த காம்பவுண்ட்ல வேலை இல்லடா. இனிமேல் இந்த பொம்பளை கையில அடி வாங்கி சாவுங்க. பரவாயில்ல சார், நான் கூட என்னமோ நினைச்சேன். உங்க பொண்டாட்டி நீங்க நல்லபடியா வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வரட்டுங்களா? இந்தாங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்னங்க, நீங்க என்ன இந்த மாதிரி முன்னாடி பார்த்தது இல்லையே. நீ ஏன் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்துகிட்டது இல்லையே? எப்படி சரோ திடீர்னு உனக்கு இவ்வளவு தைரியம்? ஏதோ சந்தர்ப்பம் சூழ்நிலை. அப்படி இல்ல, நீ கிராமத்துல வளர்ந்தவ, இந்த போலீஸ் இந்த சமாச்சாரம்லாம் உனக்கு தெரியாது. இருந்தாலும் இவ்வளவு தைரியம் எப்படி உனக்கு? இது உன்னோட இயற்கையான சுபாவம் மாதிரி தெரியலையே. அதான் சொன்னேனுங்க, என்னமோ சில சந்தர்ப்பங்கள் நம்மள கோவப்பட வைக்குது. இதெல்லாம் திட்டம் போட்டு வர்றது இல்லைங்க. ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். இது நீ நேரடியாவே சம்பந்தப்படாத விஷயம். இந்த விஷயத்துல உனக்கு ஏது இவ்வளவு துணிச்சல்? எப்படிங்க சம்பந்தம் இல்லாத விஷயம்னு சொல்றீங்க? லக்ஷ்மி அம்மாவும் என்ன மாதிரி ஒரு பொம்பளை தானே. இந்த கொடுமையெல்லாம் யாருக்கோ நடந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லைங்க. பொதுவா
பொம்பளைங்கெல்லாம் அப்பாவிங்க பயந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ பெரிய தப்பு. கோயில் பசு கூட பயந்த பிராணிதான். அதுக்கு கூட கோவம் வரும் எப்பவாவது. நீங்க பார்த்ததில்ல? சரோ, இந்த சட்டை நானே மாட்டிக்கிறேன். என்னங்க இந்தாங்க. ஐயோ வணக்கம் மாணிக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. என்ன கிருஷ்ணா, கிருஷ்ணான்னு பேர் வச்சுட்டு கவுத்துட்டீங்களா? நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்க முதலாளியோட எல்லா ஹோட்டலுக்கும் என் கடையில தான் காய்கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு போனீங்க. என்னாச்சு? அதை ஏன் கேட்கிற மாணிக்கம்? உங்ககிட்ட டீலிங் வச்சுக்கிட்டதை தெரிஞ்சுக்கிட்டு சிவசாமி நேரா எங்க முதலாளி கிட்ட போய் அவர் கடையிலே காய்கறி வாங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல மாணிக்கம், உங்ககிட்ட பிசினஸ் பேசி கமிஷன் வாங்குறத அந்த சிவசாமி எங்க முதலாளி கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. என் வேலையே போக வேண்டியது இந்த தடவை மன்னிச்சு அனுப்பிட்டாரு. இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட ரிஸ்க் தான். இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ என்ன தப்பா நினைக்க கூடாது பாரு, அதுக்காக தான் வந்தேன். அப்ப நான் கிளம்புற மாணிக்கம், வரட்டுமா? பழனி, நான் ஒன்று கேட்குறேன், மறைக்காம பதில் சொல்லு. என்னென்ன விஷயம்? பழனி, கொஞ்ச நாளாவே நீ என் மேலே வருத்தத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கோபத்தில் இங்கே நடந்தது அங்கே சொல்லி ஏதாச்சும் கோல்மால் பண்ணிட்டியா? அதானே பார்த்தேன். ஓம் புத்தி ஒன்றை விட்டு போமா. நீ யோக்கியமா இருந்தா அடுத்தவனை யோக்கியமா நினைப்ப. நீ தான் சரியான பேச்சு மாத்தி பாட்டியா இருக்கிய. பழனி, யோ போது நிறுத்தியா. இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். ஒவ்வொன்றும் அவுத்து விட்டான்னு வெய்ய உன் பழப்ப நாரி போயிடும். பழனி, ஓவரா பேசுகிறேன். என்ன ஓவரா பேசுறாங்க? நீ என்ன பண்ண? உன் தம்பிக்கு பதிலாக என்ன வேலை வச்சுக்கன்னு சொல்லி நேரடியா உரிமையா தானே கேட்டேன். சூழ்ச்சி ஒன்றும் பண்ணலையே. ஆனா நீ என்ன எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தின. அன்னைக்கு அந்த பண விஷயத்துல என்ன நம்ப கூடாதுன்னு சொல்ற. இன்னைக்கு எவனோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டு போறான்றதுக்காக என் மேலே சந்தேகப்படுறியா? நன்றி நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன சந்தேகப்படுறதுக்கு உனக்கு யோகிதை இருக்கா? பழனிண்ணே ப்ளீஸ், அவர் தான் ஏதோ தெரியாம பேசிட்டாருன்னா விடுங்க. இது பெருசுப்படுத்தாதீங்க, இதோட விட்டுருங்க. இல்ல செல்வம், அவரை தெரியாம பேசுறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறாரு. ஏதோ நம்ம கூட வேலை செஞ்சாலும் முதல்ல நமக்கு பெருமை தான் நினைச்சேன். ஒரு நாள் அவர் முதுகுல குத்தன்னு நினைச்சதே இல்ல. அந்த புத்தி அவருக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. இது பாருங்க, விட்டுருங்க, இதோட விட்டுருங்க ப்ளீஸ். ஒரு ஆளுக்கு மனுஷனோட தராதரம் தெரியணும். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும். கொண்டனுக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னே தெரியல. இனிமே நான் இங்க இருக்க முடியாது. நான் வரேன். என்னடா இங்க நிக்கிற? ஏன் கேட்க மாட்டேன்? இப்பெல்லாம் நம்மள கண்டுக்கிறதே இல்ல. ஸ்டுடியோ பக்கம் வந்தாலும் பார்க்க முடியறது இல்ல. ஏதோ நம்ம தயவு தேவையில்லன்ற ஸ்டேஜுக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. யாரா இவன்? ஏதாச்சும் முக்கியமான வேலையா போயிருப்பேன். அதான் நீ வந்தப்போ இருந்திருக்க மாட்டேன். மத்தபடி உன் தயவனுக்கு அப்பப்போ தேவைப்படாமல போகும். அப்பப்போ சரிதான், சொல்லுவடி சொல்லுவ. ரொம்ப சலிச்சுக்காதரா, அதுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப காலம் இருக்கு. ஓகே, என்னாச்சுடா அந்த விஜய் மேட்ரு? டேக் ஆஃப் ஆயிடுச்சா? யா நான் அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன். என்னது ரெஜிஸ்டர் மேரேஜா? என்னடா பைத்தியக்காரத்தனம்? கரெக்ட் தான், ஆனா வேற வழி இல்லையே. ஏடா கூட மாட்டிக்காதரா. மாட்டுறதா நானா? டேய், தூண்டில் போட போறவனே நான்டா, மாட்ட போறது அவ. ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கற தூண்டில். டேய், இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னடா ஸ்பெஷல்? இவன் ஒருத்தன் ஸ்பெஷல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. ஆனா பயங்கரமான டார்ச்சர் பார்ட்டி. கல்யாணம் பண்ணாதான் மேல கை வைக்கலாம்னு சொல்லிட்டா. சரி, நமக்கு தான் இது புதுசு இல்லையே, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். இதுக்கு போய் கல்யாணம் அது இதுன்னு போடா, வேற ஆள் அல்ல, விட்டு தள்ளுறா. போடா, யாரா இவன்? அப்ப இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டது, ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா படுத்தது, இதெல்லாம் வீணா போறதா? டேய், லைஃப்ல எது வேணா வீணா போலாம்டா. ஆனா நம்ம உழைப்பு இருக்கே, உழைப்பு, அது மட்டும் என்னைக்கும் வீணாவே போக கூடாது. அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட வாயில இருந்து எப்பேற்பட்ட முத்து. சரி, அவன் இந்த கூத்துக்கு தயாராட்டலா? தயாரா? டேக் ஆஃப்கே ரெடியா இருக்காடா. அந்த அளவுக்கு சொட்டு நீளம் போட்டு அவ மூளைய வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் செட்டப் பண்ணல அப்பா அம்மா அத்தை அவங்களெல்லாம் கூட வந்து மீட் பண்ணிட்டாடா. பாவண்டா அந்த பொண்ணு. அவங்க மேல கூட பயங்கர மரியாதை வச்சிருக்கான்னு பாத்துக்கோயே. இளவங்க சொடக்கு போட்டேன்னு வையேன்,
கட்டின புடவையோட வந்து நிப்பேங்கிறான். எப்படி? என்னவோப்பா, விஷயம் வெற்றி அடையணும். ஆல் தி பெஸ்ட். டேய், நான் என்னடா தோத்துர்க்கேன். வாடா. தனோ தனோ. என்ன மாமா? என்னது இது? அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏது கையில காசு இல்லைன்னு சொன்னீங்க? அதை கேட்குறியா? நான் சோடா ஃபேக்டரி வச்சிருந்தப்போ யாராச்சும் கேட்டா 50 கொடுக்கறது சின்ன அமௌண்ட் தானே, திருப்பி கேட்கறது இல்ல. அப்படி ஒருத்தனுக்கு கொடுத்துருந்தேன். அவன் எடுத்த மாதிரி வந்தான். சும்மா கேட்டு பாப்போமேன்னு கேட்டேன், அவன் கொடுத்துட்டான். அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஏ மாமா, மிச்ச காசு ஏதாவது இருக்கா? ஒரு 25 ரூபா மிச்சம் இருக்கு. எதுக்கு? இல்ல, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து தீந்து போச்சு, அதான். அதுக்குள்ளயா? என்ன மாமா அதுக்குள்ளேயான்னு கேக்குறீங்க? டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து முழுசாவா வாங்கணும்? பாதி பாதி தானே வாங்கணும். அதுக்குள்ள தானோ 25 ரூபா தான் இருக்கு. பத்தாதே? பத்தாதுதான். சரி, மருந்து சீட்டெல்லாம் எடுத்து வை, நான் எப்படியாச்சும் வாங்கி தந்துடுறேன். சரி. என்ன மாமா ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? ஏதாவது கோட்டை கட்டலான்னு யோசனையா? ஏன் தானோ இந்த வீட்டை வித்துட்டா என்ன?